இணைந்த இறை குலமே ஆவியில் மலர்ந்த பொது இனமே இறையேசுவின் அரசினை அமைத்திட நீயும் இறைவனின் அழைப்பினை ஏற்றுவா. எளிய நிலையில் உள்ளோரேற்றம் பெறுவர் என்று உரைத்திட விரைந்திடுவாய். அடிமை வாழ்வில் உள்ளோர் உரிமையாவும் பெரு வழிதனை காட்டிடுவாய். எளிய நிலையில் உள்ளோரேற்றம் பெறுவர் என்று உரைத்திட விரைந்திடுவாய். அடிமை வாழ்வில் உள்ளோர் உரிமையாவும் பெரு வழிதனை காட்டிடுவாய். புதிய வானமும் புதிய பூமியும் மாந்த நம்பில் மலர்ந்திட. புதிய வானமும் புதிய பூமியும் மாந்த நம்பில் மலர்ந்திட. வருக இறை வருக, எழுக விரைந்து எழுக. வருக இறை வருக, எழுக விரைந்து எழுக. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திருத்தூதர்களான பேதுரு, பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். தொடக்க கால திருச்சபையை கட்டியெழுப்புவதில் முன்னோடிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவை மிக ஆழமாக பறைசாற்றுவதில் இவர்கள் முன்னின்றார்கள். இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக வாசித்து சிந்தித்து உய்த்துணர்ந்து துணிச்சலோடு வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். இவர்கள் எவ்வாறு திருச்சபையை கட்டியெழுப்புவதில் தங்களுடைய முழு பங்களிப்பை செலுத்தினார்களோ அதே போல நாங்களும் இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதில், இந்த திருச்சபையை கட்டி காப்பதில் எங்களுடைய பங்களிப்பை நாங்களும் வழங்குவோம். எனவே இந்த திருப்பலியிலே நாங்கள் முழு திருச்சபைக்காகவும் நாங்கள் மன்றாடி கொள்வோம். நாங்கள் அனைவரும் இந்த திருத்தூதர்களைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணத்தோடு துணிச்சலோடு வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை கேட்டு இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். தகுதியான தூய உள்ளத்தோடு நாங்கள் இத்திருப்பலியில் பங்கேற்க எங்களுடைய பாவங்கள் குறைகளை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நம் மருத்துவருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசி, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுலினும் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதனால் அவர்கள் வழியாகவே முடிவில்லா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு வழங்குவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே சர்வேஸ்வரனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவை கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் 2 இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும்
ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாக விழுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவன் அவனுக்கு செவி சாய்த்தான். அவர் எல்லா நெருக்கடியிலிருந்து அவனை விடுவித்து காத்தான். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோன் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகியே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்று மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
Alleluia, 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 உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினுள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை அகமகிழ்வோடு திருத்தூதர்களான பேதுரு, சின்னப்பர் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தொடக்க கால திருச்சபையை கட்டி எழுப்புவதில் இவர்கள் அர்ப்பணிப்போடும் பேரார்வத்தோடும் பணியாற்றினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கின்றோம், ராயப்பர் கிறிஸ்துவை நீரே இறை மகன், நீர் வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ராயப்பருக்கு ஆழமான இந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை இறைவன் தாமே கொடுத்தருளினார். கிறிஸ்துவை மிகவும் சரியான முறையில் இனம் கண்டுகொண்ட ஒரு திருத்தூதராக இவர் இருக்கின்றார். நீரே ஆண்டவர், நீரே வாழும் கடவுளின் மகன் என அவர் பறைசாற்றுகின்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்காகவே பணி செய்து திருச்சபையை கட்டியெழுப்புவதில் பெரும் பங்காற்றினார். இவரே திருச்சபையின் முதல் தலைவராக இருக்கின்றார். திருச்சபையில் நாங்கள் செய்கின்ற அனைத்து பணிகளும் அன்பு பணிகளாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து
ராயப்பரை அழைத்து, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று 3 முறை கேட்கின்றார். 3 முறை கேட்டு அவரை சோதித்து இந்த அன்பு பணியை செய்வதற்காக அவர் ராயப்பரை அழைத்து அந்த பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைக்கின்றார். என் ஆடுகளை மேய் என்று சொல்லி அவர் தம் பணியை அவரிடம் ஒப்படைக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களான பேதுரு, சின்னப்பர் இவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அவர்களுடைய ஆழமான இறை அனுபவம், ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஆழமான பற்றுறுதி, ஆழமான இறை நம்பிக்கை தான் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு உதவியாக இருந்தன. புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், வாழ்வது நானல்ல, எனில் கிறிஸ்துவே வாழுகின்றார் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் கூறுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்றார், கிறிஸ்துவில் இருந்த அதே மனநிலை உங்களில் இருப்பதாக என்று கூறுகின்றார். ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்றார், எங்களை எது பிரிக்கக்கூடும்? இந்த உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையுமே, இந்த உலகத்திலே நாங்கள் சந்திக்கின்ற எந்த சவால்களுமே கிறிஸ்துவிடம் இருந்து எங்களை பிரிக்க முடியாது என்பதை அவர் தெளிவாக மிக ஆழமாக எடுத்து கூறுகின்றார். எனவே இந்த 2 திருத்தூதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இவர்கள் எவ்வாறு ஆண்டவர் மீது ஆழமான பற்றுறுதி கொண்டிருந்தார்கள், ஆழமான இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் பேரார்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் தங்களுடைய பணியை செய்தார்கள். எனவே திருச்சபையை, தொடக்க கால திருச்சபையை கட்டி எழுப்புவதில் இந்த 2 திருத்தூதர்களும் பேரார்வத்தோடு பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் திருச்சபையின் வரலாற்று படிக்கின்ற பொழுது நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். வேதாகமத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுதும் இவர்களுடைய வார்த்தையை கேட்டு, இவர்களுடைய மறையுரையை கேட்டு எவ்வாறு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக உயிர்த்துணர்ந்து அதை தங்களுடைய வாழ்வாக மாற்றி ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்றினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வலிமையுள்ளது, எவ்வளவு ஆற்றல் மிக்கது என்பதை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பறைசாற்றினார்கள். தங்களுடைய வாழ்க்கையை விட மேலானது ஒன்றை இவர்கள் கண்டு கொண்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்து வாழ வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வாழ்ந்த புனிதர்களாக, திருத்தூதர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். எனில் வாழ்வது நானல்ல, எனில் கிறிஸ்துவே வாழுகின்றார் என்று புனித சின்னப்பர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு ஆற்றல் மிக்கது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களான பேதுரு, சின்னப்பர் இவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இந்த திருச்சபையை இவர்கள் எவ்வாறு கட்டி காத்தார்களோ அதே போல நாங்களும் உண்மையான தூய்மையான விசுவாசத்தில் இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். எவ்வாறு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, நீ என்னை அன்பு செய்கின்றாயா, நீ என்னை அன்பு செய்கின்றாயா, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்டு இந்த அன்பு பணி செய்வதை அவரிடம் ஒப்படைத்தாரோ அதே போல அவருடைய வழிவருகின்ற நாங்களும் அன்பு பணி செய்து வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற எல்லா விதமான வேற்றுமைகளையும் எல்லா விதமான பாரபட்சங்களையும் அகற்றி அன்பை அடித்தளமாக கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை அடித்தளமாக கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். நாங்கள் எல்லோரும் அன்பின் மக்கள், நாங்கள் எல்லோரும் கடவுளின் மக்கள் என்பதை உணர்ந்து புதியதொரு சமுதாயத்தை
நாங்கள் படைக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே புனிதர்களான பேதுரு சின்னப்பர் இவருடைய வழியில் நாங்களும் கடவுளுக்கு ஏற்ற புதியதொரு சமுதாயத்தை நாங்கள் படைப்போம். என்ன சவால்கள் துன்ப துயரங்கள் வந்தாலும் எதுவும் எங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க முடியாது என்ற அந்த ஆழமான விசுவாசத்தோடு அந்த ஆழமான இறை பற்றோடு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். ஆண்டவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கடவுளை அன்பு செய்து வாழுகின்ற பொழுது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, பொருள் நிறைந்த வாழ்க்கையாக, அருள் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்களும் இந்த திருத்தூதருடைய வழி வருகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆழமான இறை நம்பிக்கையில், ஆழமான இறை அன்பில், ஆழமான பிறரன்பு பணிகளில் எங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப எங்களுக்கு தேவையான வரங்களை கேட்டு தொடரும் படியில் மன்றாடுவோம். ஆமேன். நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாக ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றே கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றே உண்மை கடவுளாக இருந்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாதே. தந்தையிடமிருந்தும் மானிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவரோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். திருவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு ஆவியை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய மன்றாட்டுக்கள் தேவைகளை கடவுளுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்ற தாய் திருச்சபையின் மறைத்தூது பணியில் தொடர்ந்து சேவையாற்றும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களை தூய ஆவியின் வரங்களால் நிரப்பியுள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது தேசத்தில் தலைமைத்துவத்திலுள்ள அனைவரும் நாட்டின் மேம்பாட்டிற்காக தாழ்மையான அர்ப்பணிப்புடன் சேவையில் ஈடுபடவும்,
தூயாவின் வல்லமையால் வலிமை பெறவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் முழுவதும் பரவும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் உமது கருணையான அன்பினால் உமது பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாக்கவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் அமைதியாக எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று என் கரங்களை ஏந்தி செல்வேன். என் வாழ்வினை அவரில் தந்தேன். பொன் பொருளும் எனக்கு இல்லை, உன் அருட்பாதம் பணிந்து வழங்க. பொன் பொருளும் எனக்கு இல்லை, உன் அருட்பாதம் பணிந்து வழங்க. என் ஆன்ம கதவை திறந்தேன், என் வாழ்வை முழுதும் தந்தேன். நிலையாக என்னை தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தந்தையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிகளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறை பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்தாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையாளராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சியோரை கொண்டு தொடக்க திரு அவை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உலகங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமடவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித பேதுரு, புனித பவுல், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினில் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும். பாறை என் மரணான இயேசுவே, நீ எந்தன் பாறை என் மரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையின் வாழ்க்கையில் துயர்வில்லுமோ, ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையின் வாழ்க்கையில் துயர்வில்லுமோ, தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, இது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. பேதுரு இயேசுவிடம், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, இத்திரு உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு பணிபுரிய கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அமல உற்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே. மாமரியே